ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் தமிழ் டெஸ்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழில் இயல் 1லிருந்து 5 வரைக்கும் ஒரு 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு எடுத்துக்கோங்க. 7ஆம் வகுப்பில் அந்த முதல் 5 இயலை நல்லா படிச்சுக்கோங்க. படித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரீகாலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய டெட் சம்மந்தமான வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை அப்படின்னா பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை அப்படின்னா ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ கொடுக்கலாம். அதே மாதிரி சோசியலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் சைக்காலஜி இதெல்லாம் அடுத்தடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, காவற்பெண்டு யாருடைய செவிலித்தாயாக விளங்கியவர்? காவற்பெண்டு. முதல்ல காவற்பெண்டுனா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. புறநானூரில் சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை எழுதுனது இந்த காவற்பெண்டு தான். சரியா? இந்த காவற்பெண்டு யாரோட செவிலித்தாயாக விளங்கியவர் அப்படின்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி அப்படிங்கிற ஒரு நபரோட சோழ மன்னன். இவரோட செவிலித்தாயாக விளங்கியவர் தான் இவர். இந்த காவற்பெண்டு சங்ககால பெண்பார்ப்புலவர்களில் ஒருவர். அதே மாதிரி இவர் பாடின ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்குது. சரியா? புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. நம்மளுக்கு தெரியும். பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இதெல்லாம் வெளிப்படுத்துகிற நூலாக இது இருக்கும். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும், ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் புறநானூற்றில் 86வது பாடலாக இருக்குது. சரியா? ரைட்டா? ரைட். சொக்கட்டான் சாரியல் சொற்பொருள் தருக. சொக்கட்டான் சாரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா தாயம் ஆடுவதற்கான இடம். முத்துராமலிங்கனாரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர் வருவார் இல்லையா? ஸோ அவரோட வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா காமராசர், கர்ம வீரர் காமராசர் சொல்லியிருப்பார். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. சரியா? தந்தை பெரியாரால் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டவர் தான் இந்த முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பொறுத்த வரைக்கும் 1908 சரியா? 1908 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவர் தான் இவர். உக்கரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார் இவங்களோட தாய் தந்தையார். சரியா? இருந்தாலும் இளமையிலேயே அவங்களோட அம்மையார் இறந்து போவாங்க. அதனால் இஸ்லாமிய தாய் ஒருத்தரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் தான் இந்த முத்துராமலிங்க தேவர். சரியா? ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கல்வியை கமுதியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியில் படிச்சிருப்பார். இவரால் படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பிளேக் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் அந்த காலத்தில் இருந்திருக்கும். அதனால் படிக்க முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும். இருந்தாலும் அவரோட அறிவையும் ஆற்றலையும் இவர் வளர்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, மிச்சத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரே டைமில் சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார்? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் சொன்னது யார் அப்படின்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி, அடுத்ததாக ஓலையை திருமுகம் என்று கூறுவது என்ன? ஓலை இருக்கு இல்லையா? அந்த ஓலையை திருமுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா மங்களம். அதாவது நம்மளுக்கு இலக்கணத்தில் இதெல்லாம் நல்லா பார்க்கணும். சரியா? ஆக்சுவலாக இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது தகுதி வழக்கில் வரும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படிங்கிற 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. தகுதி வழக்கில் இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படிங்கிற 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இடக்கரடக்கல் அப்படின்னா நம்ம வெளியே சொல்ல முடியாத வார்த்தையை வேறு மாதிரி சொல்கிறது தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ ஒன்றும் இல்லை, பாத்ரூம் போயிட்டு நீங்கள் வந்து கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா, நான் வந்து இப்படி வந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அது என்ன சொல்லுவாங்க, கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி நம்ம குட்டி பாப்பா வந்து யூரினோ இல்லை அப்படின்னா பாத்ரூமோ போயிடுச்சு அப்படின்னா அப்படியே சொல்ல மாட்டேங்க இல்லையா, குழந்தை வந்து வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதேமாதிரி யூரின் போகிறத ஒன்றுக்கு போய் நம்ம சின்ன வயசில் டீச்சர் நம்ம கையை காமிப்போம் இல்லையா, ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் என்ன அப்படின்னா, வெளிப்படையாக சொல்ல முடியாத வார்த்தையை வேற ஒரு வார்த்தையால் சொல்கிறது தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஓலைய திருமுகம் சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா, செத்து போயிட்டாரு அப்படின்னா அது ஒரு அமங்கலமான சொல். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து யாருக்கா ஒருத்தருக்கு இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், தவறிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தவறிட்டாரு, ஓகேவா, நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படித்தான் வந்து சொல்லுவாங்க. யாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, அதுதான் வந்து அதாவது அமங்கலமான வார்த்தையை மங்களமாக மாற்றுறது மங்களம். சரியா, இங்கே ஓலைன்னு சொல்ல மாட்டாங்க, திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லி இருக்கும், ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், வெள்ளாடுன்னு சொல்கிறோம். சரியா, அதே மாதிரி சுடுகாடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நன்காடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி சொல்கிறது தான் மங்களம் அப்படிங்கிறது. அடுத்து குழுவுக்குறி அப்படின்னா ஒரு நிறையா பேர் கூடியிருக்கிற இடத்துல வந்து ஒரு சில செய்தியை வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி வந்து சொல்கிறது. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வச்சு உங்களுக்கு வந்து ஃபோன் போடுறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, கிடையாதுல்ல 10 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி. அதே மாதிரி பொண்ணை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொற்கொள்ளர் பரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை தங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி சொல்கிறது தான் குழுவுக்குறி அப்படிங்கிறது. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது? நம்ம இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் என்ன நூல் அப்படின்னா தமிழ் இன்பம். ஸோ தமிழ் இன்பம் நூல் தான் இந்திய அரசோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் அப்படின்னு சொல்லலாம். கிழங்குகளை தோண்டி உண்ணும் பன்றிகளை கண்டு எவை கலக்கமடையும்? இது வந்து ஒரு பாடத்தில் வந்து வரும். சரியா, ஸோ எவை கலக்கமடையும் அப்படின்னா பாம்புகள் கலக்கமடையும். இது எதில் வரும் அப்படின்னா கட்டாபொம்பு கதைப்பாடல் வந்து வரும். எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை ராஜமார்த்தாண்டன் பெற்றார்? எந்த நூலுக்காக பெற்றார்? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். வாக்கியம் 1. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கியது. ஜாதவுக்கு கல்கத்தா பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டத்தை வழங்கியுள்ளது. 2 கூட்டரை வந்து பாருங்கள், 2ல் சரி தவறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இருக்கும். அதில் வந்து ஜாதவ் பயங் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது அசாம் மாநிலத்தில் ஜோர்விராட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜாதவ் பயங் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு காட்டை வந்து உருவாக்கியிருப்பார். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக யானைகளோட வருகையை வந்து இவர் வந்து பெருசாக வந்து சொல்லியிருப்பார். சரியா, ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வழங்கினாங்க அப்படிங்கிறது கரெக்ட் தான். சரியா, அடுத்ததாக ஜாதவுக்கு கல்கத்தா பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாதவுக்கு வந்து கவுஹாத்தி பல்கலைக்கழகம் தான் வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. 2015 இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்ன வகையான குறுக்கம்? சொல்லுக்கு முதல்ல மட்டும் இடம்பெறும். அதாவது சார்பெழுத்துக்களில் 4 வகையான குறுக்கம் வந்து இருக்குது. அதில் சொல்லுக்கு முதல்ல மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் என்ன அப்படின்னா ஔகார குறுக்கம். சரியா, ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்லே வரும், இடையிலேயே வரும், கடையிலையும் வந்து வரும். ஓகேவா, ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வந்து வரும். சரியா, ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும்தான் வந்து வரும். ஓகே, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் ஔவையார். வையம் எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? வையம் எப்படி கண்டுபிடிக்கணும்? வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து வந்திருக்குது பாருங்கள். சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப முதல்ல அந்த
ஐ அப்படிங்கிறது என்ன எழுத்து? நெடில் எழுத்து. நெடிலுக்குரிய மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவு. ஆனால் சொல்லுக்கு முதல்ல வர்றப்ப எப்படி வந்து ஒலிக்கும் அப்படின்னா அதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை குறைஞ்சிரும், 1.5 மாத்திரையாக வந்து ஒலிக்கும். ஸோ இந்த ஐகார குறுக்கம் பெறுற மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னா 1.5 மாத்திரை. இதுவே சொல்லுக்கு நடுவுலையோ இல்லைன்னா கடைசியோ வந்து வருதுன்னா, மெஜாரிட்டி கடைசியில் வந்து வராது, சொல்லுக்கு நடுவில் வந்து வருது அப்படின்னா 1 மாத்திரையாக வந்து ஒலிக்கும். சரியா? இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் ஜாதவ் பயங் உருவாக்கிய காடு எந்த ஆற்றின் நடுவில் அமைந்துள்ளது? நான் ஏற்கனவே சொன்னேன். எந்த ஆறு? பிரம்மபுத்திரா ஆறு. நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக நின்றிருந்ததாக ராஜ மார்த்தாண்டன் குறிப்பிடுகிறார்? ஸோ ராஜ மார்த்தாண்டன் கவிதைகளில் ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க, 6 தலைமுறைகள். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் என்ன? மகர குறுக்கம் இடம்பெறாத சொல், அதாவது போலும் அப்படிங்கிறது போன்மு வந்து இருக்கும். சரியா? மருளும் அப்படிங்கிறது மருண் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் மகர குறுக்கம் தான். வளம் வந்தான் அப்படிங்கிறது இம்முக்கு அப்புறம் வகரம் வந்து வந்துச்சுன்னா அப்படின்னா அது மகர குறுக்கம் தான். சினம் கொண்டான் அப்படிங்கிறது இங்கே வந்து குறுக்கம் வந்து கிடையாது. ஸோ மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. மகர குறுக்கம்னா என்ன? அந்த இம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இம் மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு அரை மாத்திரை. ஓகேவா? ஆனால் நம்ம உச்சரிக்கிறப்ப இப்போ போன் அப்படின்னு வந்து உச்சரிக்கிறோம் அப்படின்னா இம்மை வந்து நல்லா வந்து உச்சரிக்க மாட்டோம். போன் இன்னும் வந்து நல்லா உச்சரிச்சுட்டு இம்மை வந்து நல்லா உச்சரிக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகுது? அதோட மாத்திரை அளவு கம்மியாகுது, நம்ம சவுண்டு வந்து கம்மியாகுது. அப்போ அதோட மாத்திரை அளவு என்ன ஆயிரும்? கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதுதான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சினம் கொண்டான் அப்படிங்கிறதுல சினம் இம்மை வந்து நல்லா தான் உச்சரிக்கிறீங்க. சரியா? ஸோ இது வந்து கரெக்டாக தான் வந்து வரும். ஆனால் இதே வளம் வந்தான் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இம்முக்கு அடுத்து வகரம் வந்து வருது அப்படின்னா அது மகர குறுக்கம் தான். வகரம் வந்தால் மட்டும் மகர குறுக்கம். சரியா? ஓகே. அடுத்து பேரபிள் தமிழ் சொல் தருக. பேரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உவமை. பொறாமை இல்லாதவருடைய டேஷ் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவருடைய என்னது? வறுமை. பொறாமை இல்லை ஆனால் அவன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னா அப்போ பார்ப்பாங்க, ஐயோ இவன் வந்து இப்போ நல்லவனாக இருக்கானே, ஆனால் இவனோட வறுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஓகேவா? பூரியார் சொற்பொருள் தருக. பூரியார் அப்படின்னா இழிந்தவர். உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? யாரை வந்து இவர் வந்து சொல்கிறார் அப்படின்னா உள்ளத்தில் பொய்யில்லாமல் இருப்பவர். ஒருவர் தன் நெஞ்சில் எதனை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? என்ன இருக்கக்கூடாது? அழுக்காராமை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சுரதாவின் நூல் அல்லாதது எது? சுரதா அதாவது சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி சுரதா வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? அதில் இவரோட நூல் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. முதல்ல இவர் எழுதின நூல் எதுன்னு பார்ப்போமா? அதே மாதிரி முக்கியமாக சுரதாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமுதும் தேனும் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்கிறாங்க. சரியா? தேன்மலை அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காங்க. துறைமுகம் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காங்க. மண்வாசல் இவர் எழுதுனது வந்து கிடையாது. ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன். இவரோட இயற்பெயர் ராசகோபாலன். அதே மாதிரி பாரதிதாசன் மேலே இவர் வந்து அளவுகடந்த அன்பு வந்து வச்சுருக்காரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரோட பேரை சுப்புரத்தின தாசன், சுரதான்னு சொல்கிறோம் இல்லையா, சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி பேரை வந்து மாற்றிக்கிட்டார். ஓகேவா? சரி. ஸோ அவர் எழுதின ஒரு பாடல் நம்மளுக்கு 7ஆம் வகுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. காடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டும்படி கிளியே பார்வை குளிரும்படி. சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா வந்து வாசிங்க. ஓகேவா? ஸோ சாரி, நம்ம இதுக்கு முன்னால் ஒரு இது வந்து சொல்லியிருப்போம். அது வந்து இந்த பாடத்தில் தான் வந்து வந்திருக்கும் ஒரு கேள்வி. இப்போ தான் ஞாபகம் வருது. காடு அப்படிங்கிற பாடத்தில் தான் வந்து வந்திருக்குது. ஸோ மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் அதாவது ஆன்சர் வந்து சொல்கிறப்ப வேறு ஒரு பாடத்தை வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? உடனே வந்து பெரிய மிஸ்டேக்லாம் நினச்சிடாதீங்க. காட்டுப்பூக்களுக்கு எதனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார்? காட்டுப்பூக்களுக்கு எதனை உவமையாக கவிஞர் சுரதா வந்து குறிப்பிடுறார்? எதனை குறிப்பிடுறார் அப்படின்னா கார்த்திகை விளக்கு. கார்த்திகை விளக்க சொல்கிறாரு. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஓகே. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் பிசிராந்தையார் என்பது என்ன வகையான நூல்? பிசிராந்தையார் அப்படிங்கிறது பாரதிதாசனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாடக நூல்.
நாலடியார் பன்னிரு ஆழ்வார்களால் எழுதப்பட்ட நூலாகும். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இந்நூல் 4 என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. தவறான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னே சொல்லலாம், என்ன நாலடியார் சமண முனிவர்கள் வந்து எழுதுனாங்க, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஆழ்வார்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கூற்று வந்து தவறு, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேவா? தவறான கூற்றுனா முதல் கூற்று. பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார்? இதை பாடினது யார் அப்படின்னா பாரதியார் பாடியிருப்பார். ஓகேவா? இதை யார் பாடியிருப்பார்? பாரதியார் பாடியிருப்பார். பாரதியார் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, கீழ்கண்டவற்றில் சுப்ரபாரதி மணியனின் நூல் அல்லாதது எது? சுப்ரபாரதி மணியனின் நூல் அல்லாதது பின்னல், வேட்டை, புத்துமன், இந்த மூணுமே அவர் எழுதியிருப்பார். தலைப்பாகை அவர் எழுதியிருக்க மாட்டார். ஸோ தலைப்பாகை தான் சரியான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. மீ, கை, கு, நை ஓரெழுத்து ஒரு மொழி. மீ அப்படின்னா வான், கை அப்படின்னா ஒழுக்கம், கு அப்படின்னா பூமி, நை அப்படின்னா இழிவு. ஸோ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. வாழ் என்பது என்ன வகையான பகுபதமா பகாபதமா? வாழ் அப்படிங்கிறது வினை பகாபதம். எத்தனிப்பு சொற்பொருள் தருக. எத்தனிப்பு அப்படின்னா முயற்சி. வாக்கியம் 1, வாக்கியம் 2. வாக்கியம் 1, நாலடியார் 100 வெண்பாக்களால் ஆனது. நாலடி 400ன்னு பார்த்தோமா? தப்பு, முதல் கூற்று. அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அதாவது திருக்குறள் போன்றே வந்து இருக்கும் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ வாக்கியம் 2 வந்து சரிதான். உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உலகின்றேரே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த வரிகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தனிப்பாடல் திரட்டு. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்று படை இருக்கு இல்லையா, அந்த நூலோட பாட்டுடை தலைவன் யார்? இளந்திரையன். நெகிழி சொற்பொருள் தருக. நெகிழி அப்படின்னா தீச்சுடர். அடுத்து குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல் வாடை, முல்லைப்பாட்டு, மலைபடுகடாம். குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது கபிலர் எழுதினது. ஓகேவா? நெடுநல் வாடை அப்படிங்கிறது நக்கீரர் எழுதினது. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நப்பூதனார். மலைபடுகடாம் அப்படிங்கிறது பெருங்கௌசிகனார். ஸோ 3, 1, 2, 4 அப்படிங்கிறது சரியான விடை. பெருங்கடல் பிரித்தெழுதுக. பெருமை கூட்டல் கடல். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் என்ன? கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நூல் என்ன? தொல்காப்பியம். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? ஸோ இந்த கப்பல் கலையை பற்றி ஒரு பாடம் வந்து இருக்கும், கொஞ்சம் பெரிய பாடமாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த பாடத்தை கொஞ்சம் நல்லாவே வந்து படித்து வச்சுக்கோங்க. நம்ம எதை வந்து ஒப்பீன் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து கேள்வியாக வந்து கேட்டு விட்ருவாங்க. ஓகேவா? இது வந்து நிறையா வந்து இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து படிக்காமல் வந்து விட்றாதீங்க. இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா, அதாவது இந்த அருங்கலம் தரியர் அப்படிங்கிற இந்த பாடல் வந்து எதில் வந்து வருது அப்படின்னா பதிற்றுப்பத்தில் வந்து வரும். சரியா? இதே மாதிரி உலகு கிளந்தன்ன உருகழு வங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் அகநானூறு. சரியா? உலகு கிளந்தன்ன உருகழு வங்கம். அருங்கலம் தரியர் நீர்நிமிசை நிவக்கும் அப்படின்னா பதிற்றுப்பத்து. சரியா? பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கு அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது? எங்கே அப்படின்னா வெலிங்டன். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. புனை, மிதவை, வங்கம், தெப்பம். இதில் வந்து வங்கம் அப்படிங்கிறது பொருந்தாது. புனை, மிதவை, தெப்பம் இந்த மூணுமே அந்த கப்பல் குறிக்கிறது, சின்ன குட்டி கப்பலை வந்து குறிக்கிறது. கம்மியர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? கம்மியர்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க? கப்பல் கட்டும் கலைஞர்கள் சொல்லுவாங்க. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? புறநானூறு. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? தொகுதி. ஜூல்ஸ் வெர்ன் நூல்களில் பொருந்தாதது என்ன?
இவர் வந்து ஆழ்கடலின் அடியில் 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி பயணம் இதை எழுதியிருப்பார். புயலிலே ஒரு தோணி வந்து எழுதியிருக்க மாட்டார். ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே சரியான விடை. அடுத்ததாக பொறுத்துக. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஃபஸ்ட்டு இயற்சொல். இயற்சொல் பொறுத்த வரைக்கும் கடல் அப்படிங்கிறது இயற்சொல். திரிசொல் வங்கூல் அப்படிங்கிறது திரிசொல். திசைச்சொல் கேணி அப்படிங்கிறது திசைச்சொல். வடசொல் சக்கரம் அப்படிங்கிறது வடசொல். ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடை. பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? பரிபாடல். மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய என்ற வரியில் மாட ஒள் எரி என்பதன் பொருள் என்ன? மாட ஒள் எரி அப்படின்னா மாடம், அதாவது கலங்கரை விளக்கம். ஸோ கலங்கரை விளக்கம் தான் இந்த மாட அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய, மருதன் இளநாகனார் பாடின பாட்டு. அதாவது உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுத்துறை பெருங்கடல் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளில் வந்து இது வந்து வரும். சரியா? இது வந்து அகநானூரில் உள்ள ஒரு பாடல். கீழ்கண்டவற்றில் ஆற்றுப்படை நூல் அல்லாதது என்ன? ஆற்றுப்படை நூல் அல்லாதது எது அப்படின்னா நெடுநல் வாடை. இப்போது ஆற்றுப்படை நூல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆற்றுப்படை நூல் அப்படின்னா அதாவது புலவர்கள் ஒரு நபரை பற்றி பாராட்டி காசு வந்து வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பாடுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா புலவர்களுக்கும் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் எவை? கடியலூர் உருத்திரங்கண்ணார் இவர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா பெரும்பாலாற்றுப்படையும் பட்டினப்பாளையும் எழுதியிருக்கிறாரு. சரியா? ஸோ 1 and 3 தான் வந்து சரியான விடை. புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த மருதன் இளநாகனார் எழுதின அகநானூறு தான். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகள் இயற்றியவர் யார்? யார் இயற்றியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இயற்றியிருப்பாங்க. யார்? வெண்ணி குயத்தியார். கற்றோருக்கு மட்டும் விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எவை? என்ன அப்படின்னா திரிசொல். திரிசொல் தான் வந்து அவங்களுக்கு மட்டும், படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இதழ் எனும் சொல்லின் பொருள் என்ன? இதழ் அப்படின்னா கண் இமை வரும், உதடு வரும், பனை ஏடு வரும். இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? நாலடியார். கல்வியை பற்றி வரும். இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 35. உடுமலை நாராயணகவி மக்கள் கவிஞர் என்று புகழப்படுகிறார். மக்கள் கவிஞர் இவரா? பட்டுக்கோட்டை தான் மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க. ஸோ தவறு. இவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் இற்றவர். இது சரிதான். வாக்கியம் 2 மட்டும் சரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத்துணிந்த வள்ளல் யார்? யார் அப்படின்னா குமண வள்ளல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? நன்னூல். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? மூவா. எழுத்து மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். எழுத்து மொழி என்ன சொல்லுவாங்க? இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். டேஷ் மாதம் பிறையை கண்ட மாதிரி. என்ன? கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. அதிர அடிச்சா உதிர விளையும் என்ற சொலவடை கூறும் கருத்து என்ன? என்ன? தொடர் முயற்சி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் பொறுத்த வரைக்கும் 6 வகைப்படும். சரியா? உயிர்தொடர், ஆயுதத்தொடர், வன்தொடர், இடைத்தொடர், மென்தொடர், நெடில்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வகை குற்றியலுகரம் வந்து இருக்குது. சரியா? குற்றிய லிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை.
இலக்கியங்களில் மட்டும் உள்ளது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டும்தான் வந்து வரும். கரெக்டு தான். ஓகேவா? குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் கிடையாது, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 1, 2, 3 சரி. கீழ்கண்ட எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை? எந்த எழுத்துக்கு அடுத்து குற்றியலுகர சொற்கள் வராது? முதல்ல குற்றியலுகர சொற்கள் என்னென்னு பாருங்கள். கு, சு, டு, து, பு, ரு வல்லின ஊரம் எல்லாமே வந்து குற்றியலுகரம். சரியா? ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து இந்த இவ்வுக்கு அடுத்து வந்து வராது. எதுக்கு அடுத்து வராது? இவ்வுக்கு அடுத்து வராது. நீங்கள் வேணால் எந்த எழுத்து வேணால் எடுத்து பாருங்கள், வராது. ஆர்த்தோகிராஃபி தமிழ் சொல் என்ன? எழுத்திலக்கணம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிற்றில் நற்றுண் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து பார்த்தோம். புறநானூறு. சரியா? புறநானூரில் தான் இந்த வரியும் வரும். யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல. அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆனால் அவன் பெத்த வயிறு என்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு புலி வந்து தங்கின குகை போல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வானமாமலை. முத்துராமலிங்கனார் மதுரையில் இருந்த நூற்பாலையில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார்? தோழர் ப. ஜீவானந்தம். இந்திய அரசு எந்த ஆண்டு முத்துராமலிங்கனார் நினைவாக தபால் தலை வெளியிட்டது? 1995. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவோம். இந்த வரிகள் யார் எழுதினா? பாரதியார். வ.உ. சிதம்பரனாரின் நூல்களில் பொருந்தாதது என்ன? மெய்யுணர்வு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும். இதுக்கேற்ற வினா என்ன? என்ன வினா அப்படின்னா வழக்கின் வகைகள் யாவை அப்படிங்கிறது. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. எது சரின்னு கேட்குறாங்க. 3மே சரிதான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 1, 2, 3. நிலன், பைசல், 5 இளைஞ்சி. நிலன் ஆக்சுவலாக நிலம் சொல்லி வரணும், நிலன். ஸோ கடைசியில் உள்ள எழுத்து மட்டும் மாறுது. அப்போ இது என்னது? கடைப்போலி. பைசல், பைசல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பசல் அப்படின்னு சொல்லி வரணும், ஆனால் பைசல் வந்துருக்காங்க, முதல்ல உள்ள எழுத்து மாறுது. ஸோ முதற்போலி. 5 5ன்னு வரணும், 3 எழுத்துமே வந்து மாறுது, அப்போ முற்றுப்போலி. இளைஞ்சி, இளஞ்சின்னு தான் வந்து வரணும், இடையில உள்ள எழுத்து வந்து மாறுது. ஸோ இது வந்து இடைப்போலி. ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? கனவு சுப்ரபாரதி மணியன். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. என் கதை, சங்கொலி, தேசாந்திரி, மலைக்கல்லன். தேசாந்திரி. என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன் இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் எழுதின நூல்களில் வந்து வரும். பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுவது எது? பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? புலியை சொல்லுவாங்க. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். பொங்கற் புதினாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் எனவும் பெயரிட்டு அழைத்தவர்? பரிதிமார் கலைஞர். இதெல்லாம் வந்து வேறு வேறு புக்கிலலாம் இருக்கும். சரியா? புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? உவேசா. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பருவம் இருக்கும். அதில் 7 பருவங்கள் வந்து பொதுவாக வந்து இருக்கும். மிச்சமுள்ள 3 பருவங்கள் மட்டும் ஆண்பாலுக்கு வேறு பெண்பாலுக்கு வேறு வந்து இருக்கும். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில்
ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையும் கூறியவர் யார்? திருஞான சம்பந்தர். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள். கரெக்டு தானே? ஒரு பாடல் கூட இருக்குல்ல, சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு சங்கமம் படத்தில் வந்து இருக்கும். ஆண்டாள் தான். ஓகேவா? விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டு தான். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. கரெக்டு. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ரைட்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து எல்லாமே சரி தான், அனைத்தும் சரி அப்படின்னு தான் வரும். நனந்தழ உலகம் வளையின் நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. இது வந்து முல்லைப்பாட்டில் வந்து வரும். இல்லை இந்த நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா பெரிய உலகம் இல்லைன்னா அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. தேடு வினைமுற்று சொல் என்ன? தேடினார். தேடிய அப்படிங்கிறது எச்சம். சரியா? தேடி அப்படிங்கிறது எச்சம். அதாவது தேடிய அப்படிங்கிறது பெயரெச்சம், தேடி அப்படிங்கிறது வினையச்சம். தேடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தருக வேர்ச்சொல் தருக. தருக. தா அப்படிங்கிறது வேர்ச்சொல். எப்பயுமே கட்டளை பொருள் தான் வந்து வரும். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவி நிரம்பியவர்கள் யார்? யார் பண்டைய காலத்தில்? சித்தர்கள். நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என கூறியவர் யார்? திருவிக்கா. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவள்ளி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார்? பாரதிதாசன். அகரவரிசை, சரியான அகரவரிசை கேட்குறாங்க. இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து காதா வந்து வரணும். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். அம்புச்சித்தம்மாள் எழுதிய நூல் என்ன? இதெல்லாம் பழைய புத்தகம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நான் கண்ட பாரதம். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. இதில் வந்து ஒரு 20 கேள்வி வந்து வெளியே இருந்து வந்து எடுத்திருப்பேன். அதாவது 7ஆம் வகுப்பில் இல்லாமல் வெளியே இருந்து வந்து வரும். வெளியே இருந்து மீன்ஸ் என்ன அப்படின்னா அது 8ஆம் வகுப்பு பழைய புத்தகமாக இருக்கலாம், இல்லைனா புதிய புத்தகமாக இருக்கலாம், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இந்த மாதிரி வந்து எடுத்திருப்பேன். எதுக்காக அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணணும். அந்த மாதிரி வந்து ரெடியாக வந்துருக்கணும். ஏன்னா டெட்டில் வந்து அப்படி கேட்பாங்க. எங்கேருந்து வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரியா? சரி, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் வந்து இதுக்கு வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கோம். நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி வந்து 2 வீடியோக்கள் இல்லைனா 3 வீடியோக்கள் வந்து கொடுக்குறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரியா? நீங்கள் கொடுக்குற ஆதரவில் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க டெட் எக்ஸாமில் இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த 80 சம்திங் மார்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஜுஜிபி அப்படிங்கிற மாதிரி 100 மார்க்லேயே வந்து போட்டுடலாம், அசால்ட்டாக வந்து அடிக்கலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்கள பாஸ் பண்ண வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நான் சொல்கிறத மட்டும் வந்து கேளுங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. சரியா? நன்றி.